பேனா மூடியை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனாவில் ரீஃபில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாவே அந்த பேனா வந்து நம்ம ஃபுல்லாகவே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த மூடி வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்போ தான் நான் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நான் வந்து டபுள் சைட் டேப்பை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம செல்லோ டேப் பயன்படுத்தி சூப்பராக வந்து நம்ம ஆணி அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனா மூடிய அந்த டபுள் சைட் டேப்பில் நம்ம கரெக்டாக அழகாக ஃபிக்ஸ்டாக நல்லா வந்து ஒட்டி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ஒட்டிட்டோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டி காலண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுடலாம். ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கிறதுனால வாடகை வீட்டிலலாம் இந்த மாதிரி ஆணி அடிக்கிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விடணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அழகாக மாட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து வீடு காலி பண்ணும்போது கூட அழகாக வந்து டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம அழகாக பிச்சு எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுதான் வந்து இதில் மாட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேனா கோப்பிலே பார்த்திங்கன்னா நமக்கு வகை வகையாக வந்து நம்ம வந்து எந்த பொருள் வேணாலுமே நம்ம சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி பீரோவில் தான் இது வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாவே அதுக்கு நாள் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டபுள் சைட் டேப்பில் நான் வந்து என்ன ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹேர் பின் தான் ஒட்ட போகிறேன். நமக்கு வந்து கைக்கு வந்து கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னாவே அவசரத்துக்கு இந்த மாதிரி ஹேர் பின், இந்த சேஃப்டி பின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நாளே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாரீ கட்டும் போது பீரோவில் வந்து நம்ம சாரீ எடுப்போம். அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம கட்டும் போது இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஹேர் பின்னாக இருக்கட்டும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஹேர் பின் சேஃப்டி பின்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டபுள் சைட் டேப் கூட ஒட்டி நம்ம நிறைய சேஃப்டி பின் கூட ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சாரீ கட்டும்போது சில பேருக்கு அதிகமான சேஃப்டி பின் தேவைப்படும். சில பேர் கையில் வச்சுப்பாங்க, அப்படி இல்லைனா வாயில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் டேப்பில் ஒட்டி வச்சுட்டு அதை எடுத்து ஈஸியாக கட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வந்து எத்தனை நாளானாலுமே வந்து கீழே விழாது, நல்ல அழுத்தமாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி நான் வந்து டபுள் சைட் டேப்பை தான் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி செவத்தில் ஒட்டியிருக்கேன். ஒரு 3 பேனாவோட அந்த மூடியை தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ செயின்லாம் அங்கங்கே நம்ம வச்சுட்டு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் கீ ஹோல்டர் வச்சுருப்பாங்க. இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மூடியெல்லாம் நம்ம வந்து அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த சாவியெல்லாம் நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து சாவி அங்கங்கே வச்சுட்டு தேடுற டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேனாவில் ரீஃபில் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த பேனாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்க் தான் எடுத்துருக்கோம். அந்த மாஸ்கில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோப் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாஸ்கில் பாருங்கள் அழகாக வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நாளாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரோஸ் கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ப்ளூ கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது வந்து வாசனைக்காக நம்ம இந்த மாதிரி வந்து லிக்விடை வந்து அழகாக வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஊற்றியாச்சு பாருங்கள். அந்த டிஷ்யூ வந்து நல்லா வந்து அந்த லிக்விடை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 மடிப்பு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா அந்த மாஸ்க்கு, அது உள்ள வந்து அழகாக அந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ரோப்பையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அழகாக அந்த மாதிரி வந்து அந்த மாஸ்க்கை நல்லா வந்து ரெடி பண்ணி அழகாக நம்ம கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டதுக்கப்புறமா இதை எங்கே வந்து தொங்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு டாய்லெட்லாம் எப்போதுமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து அதிகமான பொருள் அந்த ஓடோனில் அந்த மாதிரி வந்து வாங்கி மாட்டாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே டைமில் நம்ம காசும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம டபுள் சைட் டேப்பு கொஞ்சமாக கட் பண்ணி அழகாக வந்து அந்த டைல்ஸில் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பேனாவோட மூடியை தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அழகாக அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா, ஏன்னா வந்து பாத்ரூமில் கொஞ்சம் நிறைய டைல்ஸ் வந்து நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ஆணி அடிக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி அழகாக வந்து ஹேங் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து பேனா முடியை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்தோம். ஓரளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.